சீமான் அவர்கள் இது மட்டும் பண்ணல. திருவண்ணாமலையில அந்த கோயிலுக்கு தெலுங்கு பேசும் மக்கள் நிறைய வர்றாங்க. அந்த கோயிலையே தெலுங்கு பேசும் மக்கள் கைப்பற்றி விடுவார்கள். இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாய்க்கரு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாடு வளர்த்துறதே நாங்கள் திங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு நீ மாடு மேய்க்கும் போராட்டம் பண்ணுற மேய்ச்சல் நிலங்கள் வேணும்னு சொல்கிறேன்னா ரெட்டை வேடம் தான் இதெல்லாம். ஏன் சார் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் மாடு வளர்க்க மாட்டாங்களா என்ன? தமிழ் தேசியங்கிற போர்வையில் கிறிஸ்தவர்கள் தூண்டி விடுவது தான் இதெல்லாம். பிதா சுதா பரிசுத்த ஆவியின் பேரில் வந்து கன்னியாகுமரியில் வேட்பாளராக நிறுத்துறாங்கிறாங்களே பாதிரியார்கள்லாம். பாதிரியார்களுக்கு தான் வேலையா? இந்த பாதிரிமார்கள் செய்யக்கூடிய மோசடிக்கு எதிராக பேசுறேன். எடப்பாடிக்கு மக்கள் கூட்டம் கூடுகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடுகிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்பவுமே அருந்ததிய மக்கள் மேல மிக கடுமையான வெறுப்பு. பிசிஆர் ஆக்டை தப்பா பயன்படுத்திக்கிட்டு நாடக காதல் என்ன ஏமா சிறுத்தைகள்ங்கிற அமைப்பு என்னமா இதை போய் அம்பேத்கர் படத்தை சும்மா போட்டுக்கிட்டு அம்பேத்கர் இப்படி எல்லாம் சொன்னாரா? கோவையில் பாட்ஷா குண்டு வைத்து நம்முடைய மக்களை கொலை பண்ணதுனால தான் அங்கே பிஜேபி வளர்ந்தது. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். நியூஸ் டிஎன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து செஞ்சிக்கோட்டையை மீட்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று நடத்துறாங்க. அதுல அவங்க பேசும்போது தாவேக்காவுடைய தொண்டர்களை அணில் குஞ்சுகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல சார், இதை எப்படி பாக்குறீங்க? திரு சீமான் அவர்கள் செஞ்சிக்கோட்டை மீட்பு, அதே போல ஆடு மாடுகள் மாநாடு, மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம், இந்த விஷயங்களை எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். செஞ்சிக்கோட்டை என்பது நம்முடைய தமிழ் குடிகளான தமிழ் குடிகள்னா இங்கே வந்து இடையர்கள், கோணார்கள், நாடு முழுக்க யாதவர்கள். அந்த அரசன் கட்டிய கோட்டை, அதை வந்து வடக்க இருந்து வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய தரப்பு செய்தி. எது இருந்தாலும் செஞ்சிக்கோட்டை தமிழகத்தினுடைய பெருமை. செஞ்சிக்கோட்டை மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு தேசிங்கு ராஜா, இதெல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் அவங்கள வந்து நாம் மராட்டிய மன்னர்களெல்லாம் பார்க்கல. அப்போ இந்த பகுதியில் சுல்தான்களின் ஆட்சி நம்முடைய தமிழகத்தில், அப்போ வந்து தமிழகம் கிடையாது, மெத்ராஸ் ஸ்டேட். பிரிட்டிஷ் வந்து மெத்ராஸ் ஸ்டேட். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பல ராஜ்யங்கள் இருந்தது. மைசூர் ராஜ்யம் இருந்தது, மராட்டிய ராஜ்யம் இருந்தது, அது மாதிரி பல. இங்கே ஆற்காடு இளவரசர் இப்படியெல்லாம் இருந்தது. இப்போவும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆற்காடு இளவரசர்லாம் பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் இந்த செஞ்சிக்கோட்டையிலே ஒரு தலைச்சிறந்த அரசனாக தேசிங்கு ராஜா, அவருடைய வீரத்துக்கும் அவருடைய வீரதீர சாகச செயலுக்கும் புகழ்பெற்றவர். அவர் இங்கே இருக்கிற கோயில்களை காப்பாற்றுவதற்காக, இங்கே இருக்கிற விவசாய குடிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்லாட்சி கொடுத்தவர் தேசிங்கு ராஜா. அது தேசிங்கு ராஜன் கோட்டை என்று தான் சொல்லப்படுகிறது. இவர் வந்து இந்த தமிழ் தேசியம் என்கிற பேச்சிலே, அந்த போர்வையிலே பிறமொழி பேசுகின்ற மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைப்பது. அவர் வந்து சீமான் அவர்கள் இது மட்டும் பண்ணலை. திருவண்ணாமலையில் அந்த கோயிலுக்கு தெலுங்கு பேசும் மக்கள் நிறைய வர்றாங்க. அந்த கோயிலையே தெலுங்கு பேசும் மக்கள் கைப்பற்றி விடுவார்கள். அந்த கோயிலில் தெலுங்கில் எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. இப்போ திருப்பதி போனீங்கன்னா திருப்பதியில் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான பிரச்சாரம். அவர் எப்படி செஞ்சிக்கோட்டை சொல்கிறாரோ அதே மாதிரி இன்னும் தீவிரமாக மதுரை நாயக்க மன்னர்களை எதிர்த்து பேசுவார், திருமலை நாயக்கரை எதிர்த்து பேசுவார். உண்மையில் நம்முடைய நாயக்க மன்னர்கள் இங்கே எதுக்காக வந்தாங்க? சுல்தான்களின் ஆட்சியிலே அன்னை மீனாட்சி அம்மன் கோயில், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 30 ஆண்டு காலம் சுல்தான்களின் ஆட்சியில் இருந்தது. அப்போ நம்முடைய வீர கம்பண்ணன் இங்கே வந்து சுல்தான்கள் ஆட்சியில் இருந்து மதுரையை மீட்டு மீண்டும் பாண்டிய வம்சத்திடம் ஒப்படைப்பதற்கு முயற்சி எடுத்தார். அந்த பாண்டிய வம்சாவளியினர் கிடைக்காத காரணத்தினால விஸ்வநாத நாயக்கரை வைத்து மதுரையை அவர்கள் அரசாண்டார்கள். கோயிலை திரும்ப கட்டினார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கோயில்கள் நாயக்க மன்னர்கள் கட்டியது தான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நீர்நிலைகள் என்னங்க, அதெல்லாம் வந்து நாயக்க மன்னர்களால் அமைக்கப்பட்டது தான். நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் தான், குறிப்பாக திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் நம்முடைய குமரகுருபரர் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடி, இது மாதிரி அற்புதமான ஒரு ஆட்சியாளர்களை எல்லாம் மொழி அடிப்படையில் அவங்கெல்லாம் அந்நியர்கள்
வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கரு, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் செய்கிறார்கள் தமிழ் தேசியம் என்கிற போர்வையிலே. ஆனால் அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறார். கோவையிலே குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொலை செய்த கொடியவன் பாட்ஷாவினுடைய அந்த இறப்பில் இப்போ கேட்டால் எல்கணேசன் இறப்புக்கு நான் வந்தேன் பார், அதல்ல பிரச்சனை. அங்கே வந்து நீ பாட்ஷாவை அப்பான்னு சொல்கிறதும், சிறையிலே நம்முடைய காவல்துறையினரை தாக்கிய சிறைத்துறையினரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்த, வெள்ளையப்பனை படுகொலை செய்த, ஆடிட்டர் ரமேஷை படுகொலை செய்த அந்த கொடியவர்களை போய் அவங்கள வந்து சிறுபான்மையினர் முஸ்லீம்கள், அதனால் நான் போய் பார்க்குறேன், அவங்களுக்கு ஆதரிக்கிறேன், எந்த வகையில் நியாயம்? ஒரு பக்கம் நல்லா மாட்டுக்கறி எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு பேசிட்டு, மாடு வளர்த்துறதே நாங்கள் திங்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு, நீ மாடு மேய்க்கும் போராட்டம் பண்ணுற, மேய்ச்சல் நிலங்கள் வேணும்னு சொல்கிறேன்னா ரெட்டை வேடம் தான் இதெல்லாம். யாருக்கு சாதகமாக இவங்க எல்லாம் இருக்காங்க? ஏன் சார் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் மாடு வளர்க்க மாட்டாங்களா என்ன? மாடு வளர்ப்பு பத்தி நீங்க பேசக்கூடாதா சொல்லுங்க. என்ன? தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் என்பது என்ன மாடு சாப்பிட்றதா? சாப்பிடக்கூடாதுன்னு கலாச்சாரத்துல இல்லையே சார். இருக்குமா? ஏங்க பசுவதை பண்ணால் எப்படிமா ஒத்துக்குவாங்க தமிழன்? வடநாட்டில் கூட மன்னிச்சு விட்ருவாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து நம்முடைய இலக்கியங்கள்லையும் சரி, நம்முடைய வாழ்வியல்லையும் சரி, எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். பசுவதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது வந்து இவங்கெல்லாம் சும்மா இந்த கிறிஸ்டியன் மென்டாலிட்டி, புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீ இந்த நாம் தமிழர் அமைப்பை சார்ந்தவங்கெல்லாம் பேசுறது அப்படியே வந்து முழுக்க பிரிவினைவாதம். இது வந்து ரொம்ப தப்பு. தமிழ் தேசியங்கிற போர்வையில் கிறிஸ்தவர்கள் தூண்டி விடுவது தான் இதெல்லாம். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு பிரச்சாரத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு அதை வந்து வந்து நாங்கள் முறியடிப்போம். அவர் வந்து தன்னை எங்கேயுமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் சொல்லவே இல்லை சார். அவர் ஒரு தமிழரா தமிழ்நாட்டுக்காக போராடிட்டு இருக்காரு. அவரையே ஒரு கிறிஸ்தவரா அடக்கணும். அவர் பேர் என்னம்மா? செபஸ்டியன் சீமான் தாம்மா. என்ன அவர் என்ன சும்மா என்ன யாருக்கு உபதேசம் பண்ணுறீங்க நீங்கள்? ரைட்டு, ஒரு கிறிஸ்தவர் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல பெரியாரிசம் பேசிகிட்டு இருந்தீங்க, நாத்திகம் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே வந்து இப்போ தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்களே வந்து இப்போ வந்து என்ன தமிழ் அர்ச்சனை, தமிழ் குடமுழுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நோக்கி நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அதற்குள்ளாக நீங்கள் செய்கின்ற கேடு அது ரொம்ப தப்புமா. போய் பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டு ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லிட்டு போய் சிவாச்சாரியாரை மிரட்டுறீங்களே நீங்கள். என்ன இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல, தவறு. இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் ஏதோ இப்போ வேணால் ஈவேரா சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைக்கிறதுனால கொஞ்சம் பேர் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானது. அதெல்லாம் நாங்கள் 40 வருஷமாக மேடையில் பேசிகிட்டு இருந்தது தான் இப்போ சீமான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காரு? அதனால் சீமான் வந்து சீமானாக இருக்கலாம், ஜோசப் விஜயா இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு, திராவிடர் கழகத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இவங்கெல்லாம். என்ன சார் விஜய் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு நம்மளுடைய எதிரி திமுக. இதை விட ஸ்ட்ரெயிட்டாக கமலஹாசன் சொன்னாருமா. கமலஹாசன் என்ன சொல்லிட்டு வந்தார்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுககாரன் எதிர்க்கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கம் மக்கள் போய்விடக்கூடாது, அதிமுகவை மக்கள் ஆதரித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி அரசியல் திமுக திட்டமிட்டு செய்யும். திமுகவினுடைய ஏ டீம் தான் ஜோசப் விஜய், திமுகவினுடைய ஏ டீம் தான் மக்கள் நீதி மையம். இன்னைக்கு மக்கள் நீதி மையம் எங்கே போய் நிற்கிது? அதே தான் இப்போ ஜோசப் விஜய் நடக்க போகுது. இப்போ மாநாடு போட போகிறாங்க. இதே மாதிரி தான் அவர் கமலஹாசனும் மாநாடு போட்டார். திமுகவை எதிர்த்து பேசினார், குடும்ப அரசியல் எதிர்த்து பேசினார் இல்லைங்களா? அவரும் சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவர் தான். இதே ஜோசப் விஜயும் சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவர் தான். ஆனா ஜோசப் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்களே சார். அதெல்லாம் சும்மா அவுத்து விடுறது தானுங்க, கதை தானே. கமலஹாசன் அந்த போது அப்படி தான் சொன்னாங்க. கமலஹாசன் ஐயரு அவர் பிஜேபி பி டீம்னு இதே திமுக காரங்க தான் பேசுனாங்க. இப்போ அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் பாருங்கள், இவங்களும் திமுகவினுடைய ஒரு ஊதுகுழலாகத்தான் மாறப்போகிறார்கள். இவங்களுக்கு பின்னாடியெல்லாம் கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்குதுமா. கிறிஸ்தவ மிஷினரிகள் அரசியலை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுடைய உருவாக்கம் தானுங்க. இப்போ ஜோசப் விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறவர் யார்? ஆதவ அர்ஜுனா, லாட்டரி மார்ட்டின், அவருடைய மாப்பிள்ளை, அங்கே இருக்கிற இன்னொருத்தர் ஜானு, இன்னொருத்தர், இவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள் எல்லாம் மிஷினரி சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அவங்க எப்படியாவது ஒரு நீங்கள் அவரையே வந்து பிதா சுதா பரிசுத்த ஆவியின் பேரில் வந்து கன்னியாகுமரியில் வேட்பாளராக நிறுத்துறாங்கிறாங்களே பாதிரியார்கள்லாம். பாதிரியார்களுக்கு தான் வேலையா? அவங்க திமுகக்குள்ளே இருக்கிறாங்க. மிஷினரியுடைய அரசியல் திமுகக்குள்ளே இருக்குது, அதிமுகக்குள்ளே இருக்குது, ஏன் பிஜேபிக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, சத்தீஸ்கர் மாநில பிஜேபி அங்கே மதமாற்ற தடை சட்டம் அங்கே நடைமுறையில் இருக்குது. மோசடி மதமாற்ற தடை சட்டம் 2 மலைவாழ் மக்கள் பெண்களை
அவர்கள் கொண்டு வந்து மதமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த சட்டப்படி அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. உடனே கேரள மாநில பிஜேபியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, கைது பண்ணது தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மிஷினரிகளுடைய வேலை இருக்குது பாருங்கள், எல்லா கட்சியிலும் இருக்கும். மிஷினரிகள் ஜீசஸுடைய அன்பை பரப்புவது, பைபிளை பரப்புவதுங்கிற வேலையை தாண்டி அவங்களுடைய வேலை அரசியலை கைப்பற்றுவது, இந்த நாடு முன்னேறாமல் பார்த்து கொள்வது. கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா சார்? தாராளமாக வாங்க. அப்புறம் என்ன சார்? என்னங்க அரசியல்னா நீங்கள் சர்ச்சில் வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்கிறேன். பனிமய மாதா சர்ச்சில் போய் உக்காந்துக்கிட்டு அங்கிருந்து ஸ்டெர்லைட் ஊர்வலத்தை துவக்கி வச்சு அந்த ஃபேக்ட்ரி எரிச்சதுக்கு என்ன காரணம்? கூடங்குளம் அணு உலை மின்சாரம் தயாரிக்கிறதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் நம்முடைய குளச்சல் துறைமுகம் அங்கே வரக்கூடாது, ஏன் பாதிரியார்கள் இந்த விஷயத்தில் தலையிடணும்? பால் உற்பத்தி, பால் விநியோகம், நாஞ்சில் பால், மீன் விற்பனை, விலை நிர்ணயம் செய்வது, என்னங்க சிவில் நிர்வாகங்களையே கிறிஸ்தவர் பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னா சபைகளின் ஆட்சி தானே நடக்குது. என்ன ஜீசஸ் சொல்லியிருக்காரா? பைபிளில் சொல்லியிருக்குதா? நரேந்திர மோடி தோக்கடிக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கா? இல்ல. இது தவறு இல்லையா? இதை நாங்கள் சொன்னால் என்னங்கிறாங்கன்னா, நான் கிறிஸ்தவருக்கு எதிராக பேசல, ஜீசஸுக்கு எதிராக பேசல, பைபிளுக்கு எதிராக பேசல, இந்த பாதிரிமார்கள் செய்யக்கூடிய மோசடிக்கு எதிராக பேசுறேன் நான். இதை நீ பைபிள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, ஜீசஸ் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, எங்களையெல்லாம் ஏதோ நாங்கள் பைபிளுக்கு விரோதமானவங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமானவங்கன்னு வெளியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, இது மிக மிக தவறுமா? இந்த ஜோசப் விஜயனுடைய அரசியல், கிறிஸ்துவ மிஷனரிகள் பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய இந்த அரசியல், இதில் நம்முடைய தமிழக மக்கள் பலியாகக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க முன்னாடி பூரா ஜெகத் கஸ்பர் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப தவறுமா? சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க. அதுல இடையில ஆம்புலன்ஸ் வந்துருது, கூட்டத்தை வேணும்னே கலக்கிறதுக்காக திமுக செய்யற சதிதான் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே நோயாளிகள் ஆம்புலன்ஸ்ல வந்தாங்கன்னா வழிவிடக்கூடியவர் தான் எடப்பாடி, என்னங்க. ஆனா வேண்டுமென்றே எடப்பாடிக்கு மக்கள் கூட்டம் கூடுகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடுகிறது. முதல்ல பார்க்க கேட்க இப்பெல்லாம் மக்கள் அங்கங்க நிற்கிற 3 கிலோமீட்டருக்கு நிற்குதுமா வாசுதேவநல்லூர்ல. அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு. திமுக காரங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட்டத்தில் போய் பாம்பு விடுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஆம்புலன்ஸ் விடுறது, எதிர்கட்சி அவங்களுடைய அந்த போஸ்டர்களில் சாணி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் திமுக காரன் பரம்பரை செஞ்சுட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? அதே வேலையை ஆள் இல்லாத ஒரு வண்டிக்கு நீங்கள் ஆம்புலன்ஸுன்னு ஸ்டிக்கரை ஒட்டி அதை கொண்டு ஆரன் அடித்து இந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதை அப்போ கைப்பிடியாக பிடிச்சிருக்கிறாங்க. அதை கண்டித்து எடப்பாடி அவர்கள் பேசுகிறார். உடனே மா சுப்பிரமணியம் அவருக்கு உபதேசம் வந்தார். ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1300க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு, இவங்க எங்கெல்லாம் பிரச்சாரம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வரதான் எங்களுக்கு வேலையா, மக்களை காப்பாத்துறதுக்காக விடுற வண்டி இல்ல. அந்த வேலையை பெருசா எடுத்தானே செய்றீங்க. எடப்பாடி அவர்கள் கூட்டத்திலே குழப்பம் ஏற்படுத்துவது, பிஜேபி கூட்டத்திலே குழப்பம் ஏற்படுத்துவது, இதெல்லாம் தானே இவங்க வேலைங்க. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு போலீஸை, காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வது, நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் செய்வது, இதெல்லாம் அவங்க தானே பண்றாங்க. சார், இப்போ சென்னையை தொடர்ந்து மதுரையிலையுமே தூய்மை பணியாளர்களோட போராட்டம்ன்றது தொடங்கிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் சார்? தொடர்ந்து அவங்க ஏன் போராட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க? தூய்மை பணியாளர்களுக்கு இந்த வாக்குறுதி யார் கொடுத்தது? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் தான் கொடுத்தார். உங்க வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார். பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு, இது தனியார் மயமாக இருந்தாலும் சரி, அரசு தொழிலாளராக மாற்றினாலும் சரி, அவர்களுடைய கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்தி இதை தீர்க்கிறதுல என்ன உங்களுக்கு? நீங்கள் அவங்களை இழிவுபடுத்துறீங்க, அவங்களுடைய போராட்டத்தை நசுக்கிறீங்க. இரவோடு இரவாக அவங்களை ஏங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையூறாக இந்த சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்த போராட்டம், இவங்களே நீதிமன்றத்தில் ஒரு ஆள் செட் பண்ணி அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதிலிருந்து அவங்கள அப்புறப்படுத்த சொல்லி இரவோடு இரவாக போய் அவங்கள அப்புறப்படுத்தி மண்டபத்தில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாக இருந்த அர்பன் நக்சல்கள், இந்த வளர்மதி, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் அடித்து கையை உடைச்சி, இது என்னமா அது? இது எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தால் இந்நேரம் அகில இந்தியா, அகில உலக பிரச்சனையாக மாற்றிருப்பான். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள்லாம் எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்க. இப்போ எங்கே போனார் பிரகாஷ்ராஜ்? எங்கே போனார்? இப்போ சித்தார்த் எங்கே போனார்? இவர் சூர்யா எங்கே போனார்? தூய்மை பணியாளர்களுடைய இந்த நியாயமான போராட்டத்துக்கு குரல் கொடுக்க வேண்டிய திருமா அவங்கள ஒரு ஜாதி சொல்லி இழிவுபடுத்துறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்பவுமே அருந்ததிய மக்கள் மேலே மிக கடுமையான வெறுப்பு. ஏற்கனவே அருந்ததியர் மக்கள் அந்த 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 சமூகத்திலிருந்து ஒரு பொண்ணு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டான்னு இவங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்கள ஆணவ படுகொலை பண்ணாங்களே,
அருந்ததிய மக்களுக்கான அந்த எந்த ஒரு முன்னேற்றத்தையும், அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எந்த காலத்திலையும் சிறுத்தைகளும் திரும்பவும் அனுமதிச்சது கிடையாது. இவங்க ஒரு சாதி வரி பிடிச்சவங்களாக, ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களாகத்தானே என்னைக்குமே அந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்துறாரு பாருங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. இல்ல சார், அவரு நல்ல எண்ணத்துல தான் சார் நல்ல சொல்லிருக்காரு. எண்ணத்துல இன்னைக்கு சொல்லல, பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வன்மத்துல சொல்றாரு. அருந்ததி மக்களுக்கு எதிரான வன்மத்துல பேசுறாரு. இல்ல சார், இன்னைக்கு அவங்க தூய்மை பணியாளரா இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க பசங்களும் தூய்மை பணியாளரா வரக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் சார் சொல்லிருக்காரு. தூய்மை பணியாளரா வரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல சொன்னாரு அவரு. ஆமா சார். சும்மா அவர் வந்து இப்ப என்ன சொல்றது, அவரை வந்து அம்பேத்கரை விட பெரிய தலைவர்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய நிழல் இருக்காரு. அவரு நிச்சயமா அது திமுகலையும் எவ்வளவோ அவங்களுடைய அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை அப்படியே கபலீகரம் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நம்முடைய தேசத்தின் மீது, குறிப்பாக பிஜேபியின் மீது அவர் வெறுப்பு கொள்கையை கடைபிடிச்சிட்டு அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். அதனால அவர் அப்படி தான் பேசுவார்மா. இல்ல சார், அவரு அந்த மக்களுக்காக எதுவுமே செய்யல நான் சொல்ல வரீங்க. அப்படி ஆமா, இருந்தா உண்மைதான், அந்த ஒண்ணுமே மக்கள் பண்ணல. எப்படி அவரை தலைவரா ஏத்துப்பாங்க? என்ன எல்லாம் இப்படி தான், எப்படி தலைவராக ஏற்றுக்குவாங்க? யார் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டா நீங்க சொல்லுங்க. அவரை பின்னாடி ஒரு கூட்டமே நிக்குது சார். இருக்குமா, கூட்டம் இருக்கும், நிச்சயமா எல்லாமே இருக்காது, கூட்டம் இருக்கும். அவர் எத்தனை இடத்துல வந்து நல்ல ஸ்கூல் நடத்துறாரு சொல்லுங்க. இப்ப பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனையோ பேர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க, காந்தியவாதிகள் இல்லையா, ஹரிஜன மக்களுடைய நலனுக்காக எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய சொத்துக்களை ஹரிஜன சேவா சங்க தலைவராக இருந்து அந்த மக்களை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது வைத்தியநாத ஐயர் தான் பண்ணார். பிற சமூக மக்கள் தாங்கமா அந்த மக்களை முன்னேற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் இருந்தார். இவர் இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள்னால அந்த மக்களை ஜெயிலுக்கு தான் அனுப்பிச்சிங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தீங்க. அந்த மக்களுடைய, குறிப்பாக அந்த சமூகத்து இளைஞர்களுடைய, அவங்களெல்லாம் வந்து எதிர்காலத்தை பாழாக்கி ஜெயிலுக்கு அனுப்பி ரொம்ப மோசமாக தான்மா. விடுதலை சிறுத்தைகளால் என்னமா பயன்? ஆத்துமீறு, அடங்கமறு, திட்டமிடு, திமிரி ஏழு, இது என்னம்மா சார்? அப்ப இது மத்த ஒரு கட்சி பிசிஆர் ஆக்டை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு நாடக காதல் மீது என்ன ஏமா அது? ஏதோ சிறுத்தைகள்ங்கிற அமைப்பு என்னம்மா? இதை போய் அம்பேத்கர் படத்தை சும்மா போட்டுக்கிட்டு, அம்பேத்கர் இப்படியெல்லாம் சொன்னாரா? ஏன் சார் இவங்க காதல் பண்ணா மட்டும் தான் நாடக காதல் ஆகுமா? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். சும்மா ஏமா அவங்க பண்ணாங்களா? அந்த அமைப்பு திட்டமிட்டு அதை பண்றாங்க. அப்ப மத்த சாதி அமைப்புகள் அப்படியெல்லாம் இல்லைம்மா. சார்ந்த இளைஞர்களுக்கு நல்லது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்களா சார்? எல்லாம் நல்லதுதாம்மா சொல்லி கொடுக்குறாங்க. மக்களை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டுங்க, அது தப்புமா. அப்போ இவர் அமைப்பு இருக்கக்கூடாதுன்னா மத்த சாதி அமைப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த அமைப்பு வந்து இப்படி சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திக்கிட்டு, எந்த அமைப்பு வந்து இப்படி வேண்டுமென்றே வெறுப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு கலவரத்தை தூண்டிட்டு, எந்த அமைப்பு? சார் நீங்க சொல்றீங்க, ஆனா இதே திமுகல அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர் அமைச்சர் பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாட்டுல எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க, எத்தனை கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல வரீங்க? அவரா புதுப்பிச்சாரு? அறநிலையத்துறை அந்த வேலையை செஞ்சது. கும்பாபிஷேகம் பண்றது அறநிலையத்துறையுடைய வேலையா? எல்லாம் உபயதாரர்கள் பண்றாங்கம்மா. ஒரு பைசா கவர்மெண்ட் காசு கிடையாது, புரியுதுங்களா? எல்லாம் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, உபயத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதில் இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அறநிலையத்துறை சேகர் பாபு ஐயா வந்த பிறகு திருப்பரங்குன்றம் மலை, அது வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பலியிடக்கூடாது, இது திருப்பரங்குன்றம் மலை, இது சிக்கந்தர் மலை இல்லைன்னு சொல்லி இவங்க தான் போய் தடுத்தாங்க. அறநிலையத்துறை ஆஃபீஸர் தான் போய் தடுத்தாரு. இதா இப்போ வந்து சேகர் பாபுடைய அறிவுரைக்கு பிறகு இப்போ நீதிமன்றத்தில் அவங்க என்ன மனு தாக்கல் பண்ணுறாங்க, இது சிக்கந்தர் மலை, இங்கே ஆடு கோழி பலியிடலாம். இன்னும் அவர் சேகர் பாபு வந்து போய் இதுலேயே கலந்துக்கிட்டாரு. உதயநிதி அவங்களோட போய் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு அங்கே கலந்துக்கிட்டு சனாதன கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசுனது யாரு? இவங்கெல்லாம் சும்மா பக்தர்களுடைய ஓட்டு வாங்கணுங்கிறக்காக அவங்க வந்து இந்த விளம்பரம், இந்து சமய அறநிலையத்துறையை, கோயில்களை திமுக பிரச்சார நிலையமாக மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க அதெல்லாம் பண்றாங்க. இவங்க எதுவுமே பண்ணலாம், இந்து மக்கள் எல்லாம் அவங்களை ஏத்துக்காம தானே சார் இருக்கணும்? எத்தனை கோடி மக்கள் அவங்களுக்கு எத்தனை ஓட்டு கோடி போடுறாங்க. இந்து மக்களுக்கு இந்துன்னு நாம வந்து புரிய வச்சிருக்கிறோம். இங்க இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோமா? ஆனா இப்பதான் பிஜேபி எல்லாம் வளர்ந்து வருது. இவங்க வந்து அதுவும் இந்த பிஜேபி வளர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இந்து விரோதிகளுடைய செயல்பாடு. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் பிஜேபி வளருது. நீங்க இன்னைக்கு முருகபக்தர் மாநாட்டுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுன்னா எதனால வந்தது? நீ சிக்கந்தர் மலையை மாத்திரன்னு சொன்னதுனாலதான் கூட்டம் வந்தது. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி வளர்ந்துருக்குன்னா என்ன காரணம்? கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமா மாற்றுவோம், கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நீ பண்ணதுனால தான் நீங்கள் வந்தது. கோவையில் பாட்ஷா குண்டு வைத்து நம்முடைய மக்களை கொலை பண்ணதுனால தான் அங்கே பிஜேபி வளர்ந்தது. இந்துக்கள் திட்டமிட்டு திராவிட இயக்கங்களால் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்துக்களுக்கு இந்து உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவங்க தொடர்ந்து 60-70 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. இவங்க இப்படியான போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாயையிலிருந்து இந்துக்களை விடுவிக்கணுங்கிறது தானே இப்போ நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்காகத்தானே நரேந்திர மோடி நம்முடைய தமிழகத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். தமிழகம் ஆன்மீக பூமி, இது திராவிட பூமி கிடையாது. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த 3 பேரை கேபினெட் அமைச்சராக வச்சிருக்காருமா. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி. இந்த திமுக காரன் தமிழ்நாட்டை சேர்ந்த எவனாவது மேலே போனால் ஒத்துக்க மாட்டான். மூப்பனார் பிரதமராகிறத தடுத்தது திமுக தானமா. அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது கலாம் என்றாலே கழகம் என்று அப்துல் கலாமை இழிவுபடுத்தியது இந்த திமுக தானமா. மராட்டிய மாநிலத்தில் பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக பிரதிபா பட்டீல் காங்கிரஸால் நிறுத்தப்பட்ட பொழுது பிரதிபா பட்டீல் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு மராட்டியர் ஜனாதிபதியாக வரணும்னு ஆதரிச்சார். அந்த உணர்வு ஏன் திமுக இல்லை? திமுக எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கு நாம் இந்த மக்கள் மத்தியில் அந்த இந்து சமய உணர்வு, முஸ்லீம்கள் 100% வாக்களிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறாங்க. அவங்க ஜமாத்தில் சொல்கிறத கேட்டு வாக்களிக்கிறாங்க, இவங்க சபையில் சொல்கிறது சர்ச்சில் சொல்கிறத கேட்டு வாக்களிக்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் 30% ஓட்டே போடுறதில்லை. வாக்குப்பதிவு எவ்வளவு? 70% வரும். 30% இந்துக்கள் ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்லை, தேசிய கடமையே செய்யறதில்லை. இதெல்லாம் யாருடைய குற்றம்? இந்துக்களுடைய குற்றம் தான். இந்துக்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஹிந்து ஓட் பேங்க் வரணும், வந்தால் அப்புறம் எல்லாம் வந்துடுவாங்க. அந்த வேலையை தான் இப்போ நாங்கள் இந்து மக்கள் கட்சி செய்வோம். நிச்சயமா சார், எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.